வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான ஆசிட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே வராரு. இப்ப பைக் எடுத்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஒரு மர்ம நபர் வராரு. அவரோட முகத்தெல்லாம் மறைச்சிருக்காரு. ஒரு ராடை வச்சு இந்த நபரோட மண்டையிலேயே அடிச்சு இவரை கடத்திடுறாரு. இந்த நபர் முழிச்சு பார்க்கும் போது ஒரு அருவிக்கு பக்கத்துல லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்காரு. அந்த மர்ம நபர் தான் லாக் பண்ணி வச்சிருக்கான். அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவர் உடம்புல ஒரு ஊசியை போடுறான். ஊசியை போட்டவன் இவரோட மெயின் பாயிண்ட கட் பண்ணிடுறான். இவருக்கு வலிக்கலாம் மாட்டேங்குது. ஆனா கட் பண்ண உணர்வு வந்து கீழெல்லாம் பாக்குறாரு. இவர் கட் பண்ணதுக்கு அப்புறமும் உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த நபரை கார்ல போட்டுட்டு இந்த மர்ம நபரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவனும் பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு தகவலை சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்படி வந்து பார்க்கும் போதுதான் அந்த நபர் அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறது தெரிய வருது. பக்கத்துலயே ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை பாக்குறவன் உடனே போலீஸ்க்கு தகவலை சொல்றான். இப்ப மோனிகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களுக்கு சாரான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக வீட்டை விட்டு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு அப்பா இருக்காங்க. அப்பா இருக்காருல, சாரா விஷயத்துல ஹெல்ப் பண்றமா, கொஞ்சம் கவனமா இரு, அந்த சாம் அரசியல்வாதியோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப இவங்க ஃப்ரெண்டு சாராவை ஒரு இடத்துல வச்சு மீட் பண்றாங்க. லாயர் கிட்ட போக எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சாரா சொல்றாங்க. லாயர் கிட்ட போறதுதான் ஒரே வழி, அப்பதான் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மோனிகா சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லாயரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த லாயர் இருக்கார்ல, என்னாச்சு தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த சாரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு என்ன நடந்தது அப்படின்றத விஷுவலா காட்டுறாங்க. சாரா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் முத வாட்டியா சாம மீட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் சாமெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருது. அந்த ஃபங்க்ஷன்லயே இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்திலாம் பார்த்திருப்பாங்க. அப்படியே லவ் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கிறத மோனிகா கவனிக்கிறாங்க. மோனிகாக்கு இந்த சாம பத்தி தெரியும். இவன் ஒரு அரசியல்வாதியோட பையன், இவன் கேரக்டர் சுத்தமா சரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் மோனிகா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சாரா காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. மேற்கொண்டு அவர் கூட பழகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. ஒரு நாள் அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே அந்த இடத்துல சந்தோஷமாலாம் இருந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபம் தெரிய வருது. இவ்வளவு நாள் இவங்க கிட்ட பழகிட்டு இருக்க சாம் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்ல, எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி கவலைப்பட்டிருப்பாங்க. அதனால தான் லாயர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அவருக்கு எதிராக ஏதாவது நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் லாயரும் சொல்லிட்டு இருக்காரு. இனி லாயர் பார்த்துப்பாரு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. லாயர் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு போல. அதனால சாமுக்கு ஒரு நெருக்கடி வருது. இப்ப சாம் இருக்கான்ல, மோனிகாவோட வீட்டுக்கு வந்துடுறான். யாரு கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி மோனிகா கதவை திறக்கிறாங்க. என் விஷயத்துல நீ எதுக்காக தேவையில்லாம தலையிடுற அப்படின்ற மாதிரி சாம் கேக்குறான். மறைச்சு வச்சிருக்க ஆசிட் எடுத்து இவங்க மூஞ்சிலேயே அடிச்சிடறான். இவங்க வலியால பயங்கரமா இந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் ஆசிட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு மர்ம நபரை காமிச்சாங்கல்ல, இப்ப அவரை தான் காட்டுறாங்க. புதுசா ஒரு நபரை தூக்கிட்டு வந்திருக்காரு போல. இந்த நபரை எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் ரியாக்ஷன்லயே சொல்றாரு. ஆனா இந்த மர்ம நபர் ஏற்கனவே பண்ண நபருக்கு பண்ண மாதிரியே பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. இவர் பேரு பீட்டர் அப்படின்றது. இவரை பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பேசுறாரு. வீட்டுக்குள்ள வந்தா இவரோட தம்பி தான் சாம்னு தெரிய வருது. என்ன கேட்காம நீயா எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தம்பி மேல கோவப்படுறாரு. தம்பி வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணு உள்ள வந்துடுறா. சின்ன பொண்ணு முன்னாடி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் கீழே இறக்கிடுறாரு. நான் பேசிட்டு இருக்கும் போது ரூம்குள்ள பொண்ணு அனுப்பாதன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக அனுப்புன அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை மேல கோவப்படுறாரு. ஒய்ஃபை இந்த இடத்துல ஹஸ்பண்ட் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க. சாம் ஆசிட் அடிச்சிருக்கான் பாத்தீங்களா, அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் போயிட்டு இருக்காரு. அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த அண்ணன் பீட்டர் பேசிடுறாரு. கவலைப்படாதீங்க சார், நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் சொல்றாரு. இப்ப போலீஸும் உள்ள வந்து மோனிகாவை பாக்குறாரு. மோனிகா பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்பவும் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க சாம் தான் வீட்டுக்கு வந்து ஆசிட் அடிச்சதா சொல்றீங்க. ஆனா அதே நாள் சாம் வேற ஒரு இடத்துல தான் இறந்திருக்காரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்பா இருக்கார்ல, நீங்க லாயர் கிட்ட இல்ல சாரா கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே வேற மாதிரி தான் சொல்றாங்க. என்னால என்ன பண்ண முடியும் பாக்குறேன்னு கிளம்புறாரு. இப்ப சாமோட அப்பாவை காட்டுறாங்க. சாமோட அப்பாவுக்கும் இந்த தகவல் தெரிய வந்துருது. இது சம்பந்தமா பீட்டர் கிட்ட பேசுறாரு. கவலைப்படாதீங்கப்பா, இந்த விஷயம் வெளியே வராது. நான் இன்ஸ்பெக்டர் மூலியமா சமாளிச்சுட்டேன். அந்த லாயரையும் சாராவையும் மிரட்டி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல நமக்கு சீட்டு கிடைக்க போகுது. அதனால இந்த விஷயத்த பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா பீட்டர் கிட்ட சொல்றாரு.
இப்ப வேற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவை திறந்து பார்க்கும்போது வெளியே ஒரு நபரோட பாடி இருக்கு. அதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆகி போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேஸை முக்கியமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆசிட் அடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் இந்த மர்ம நபர் டார்கெட்டா வைக்கிறாரு. எந்த லேடி மேல அவன் ஆசிட் அடிச்சானோ அந்த லேடியோட வீட்டு வாசல்ல தான் அவன் கிடக்குறானா அவன் உயிரோட தான் இருக்கான். அவனோட ஆண் உறுப்பை மட்டும் அந்த நபர் அறுத்திருப்பாரு, பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல போட்டிருப்பாரு. இந்த பொண்ணு கதவை திறந்தாங்கல்ல, அவனுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கிறத பார்த்து சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. ஆனா சீனியர் இருக்கார்ல, இந்த கேஸை நீங்க விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டரா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனை பாக்குறதுக்காக தான் இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அவனை எப்படி நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் பிளேயரா இருப்பாரு. இவர் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அர்ஜென்ட்டா ஒன் பாத்ரூம் வருது. கொஞ்சம் தள்ளி வந்து போலான்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதுக்குள்ள இருந்து தான் மர்ம நபர் இறங்குறாரு. அவர் மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் போது என்ன லாக் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அவன் பார்க்க எப்படி இருந்தான்ற மாதிரி கேட்கிறாங்க. அவன் முகத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தான், எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. மோனிகாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, தங்கச்சி தான் அக்காவுக்கு சாப்பாடு தரதுக்காக ரூம்க்கு வராங்க. மோனிகாக்கு அந்த மாதிரி ஆச்சுல, அதனால ரூமை விட்டே வெளியே வர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்பதான் நியூஸ்ல ஆசிட் அடிச்சவங்களுக்கு தண்டனை கிடைக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கீழே இறங்கி வந்து இவங்க பாக்குறாங்க. அப்பவும் பொண்ணோட நிலைமையை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மர்ம நபர் யாருன்னு தெரியல, 2-3 பேருக்கு இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இதனால எல்லாருமே இது சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா பாதிக்கப்பட்டவங்க தானே பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணுவாங்க, அந்த ஆங்கிள் விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆட்களும் அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அந்த மர்ம நபரை பத்தி தான் பேசுறாங்க. அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவர் பண்றது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவர் பண்ணிட்டு இருக்கிறது சரியான விஷயம், கவர்மெண்டே ஆக்ஷன் எடுக்கணும், ஆனா எங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கொஞ்ச நாள்லயே வெளியே விட்டுறாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் இந்த மாதிரி தண்டனை தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கல, இது சாமோட அப்பாக்கும் சாமோட அண்ணனுக்கும் தெரிய வந்துருது. ஒருவேளை சாமியும் இந்த மாதிரி தூக்கிட்டா என்ன பண்றது, அதனால சாம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்கிட்ட கேட்காம வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு ஒரு பையன் டெலிவரி தரதுக்காக வந்திருக்கான். அந்த வீட்டு வாசல்ல மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நபரை போட்டு போயிருக்காரு. இந்த பையன் வேகமா வீட்டுக்காரங்களுக்கும் போலீஸுக்கும் தகவலை கொடுத்துடுறான். இப்ப போலீஸுமே அந்த நபரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நபர் ஏற்கனவே ஒரு அட்டாக் பண்ணிருப்பாரு. அவரை பார்த்து பேசலான்றதுக்காக வந்துடுறாங்க. என்னாச்சு தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இவரும் என்னாச்சு அப்படின்றத டீட்டெயிலா இந்த இடத்துல சொல்றாரு. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ரவுடியா இருப்பாரு. எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். அண்ணன் உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்களை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா அந்த கார்ல யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோம்னு நினைக்கிறாரு. அப்பதான் பின்னாடி யாரோ நிக்கிறது தெரியுது. இவர் திரும்புறதுக்குள்ள அந்த நபர் மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அவன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா விட மாட்டேன் சார், அவன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசுறாரு. ரொம்ப கத்தி பேசாத, தையல் பிரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்றாங்க. இப்ப இவங்க வெளியே இருக்க நபர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அதாவது ஒருத்தன் யாரோ வெயிட் பண்றதா சொன்னான்ல, அவன் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையனும் அந்த நபரோட பேரெல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப அந்த நபரை விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீ அவனோட முகத்தை பாத்தியான்னு கேக்குறாங்க. நான் சரியா பாக்கல, கார்க்குள்ள இருந்து தான் அந்த நபர் பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி கார் அடையாளத்தை பாத்தியான்னு கேக்குறாங்க. இவன் அடையாளத்தை பார்த்திருப்பான். இந்த கார் தான் சார், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் சொல்ற அடையாளத்துல இருக்க காரெல்லாம் செக் பண்ணுங்க, அவனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆட்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி அடையாளத்துல இந்த ஊர்ல எந்த காருமே இல்லைன்னு தெரிய வருது. ஆசிட் அட்டாக் விக்டிம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட சொந்தக்காரங்க தான் இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த ஆங்கிள் எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்படி கூட இவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு பீட்டரை காட்டுறாங்க. பீட்டர் வீட்டுக்கு வரும்போது பீட்டருக்கு சப்போர்ட் பண்ற இன்ஸ்பெக்டர் வீட்டுல தான் இருக்காரு. எப்பதான் அவனை கண்டுபிடிக்க போறீங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு, என் தம்பிக்கு என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் போன் கால் வருது. தம்பியை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த தம்பி இருக்கான்ல, அண்ணன் சொன்ன இடத்தை விட்டு வெளியே வந்திருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, தூக்கியிருப்பாரு. வீட்டு வாசல்ல வச்சேதான் தூக்கியிருப்பாரு. இதெல்லாம் சிசிடிவி மூலியமா பீட்டர் பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனை தான் வெளியே வர விடாம பாத்துக்க சொன்னல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஆளுங்க மேல கோவப்பட்டு இருக்காரு. இவருக்கு சப்போர்ட்டிவா ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்டயும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே பீட்டர் கிட்ட சொல்றாரு. சாம் கண்முழிச்சு பார்க்கும்போது லாக் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இப்ப அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லாருக்கும் என்ன செய்வாரோ அதை செய்ய ஆரம்பிக்கிறது. சாம வேணான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கான். ஆனா அவர் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சிடுறாரு. இந்த சைடு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு நபரை மீட் பண்ணணும்னு முடிவு பண்றாரு.
ஏன்னா எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், ஒரு நபரை மட்டும் ரீச் பண்ண முடியல. அந்த நபரோட ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டுருக்காங்க. மகேஷை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. இந்த நபரும் மகேஷை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்பதான் மகேஷ் யாருன்ற மாதிரி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மகேஷோட பேரண்ட்ஸ் இவர் சின்ன பையனா இருக்கும் போதே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. மகேஷை பொறுத்த வரைக்கும் தங்கச்சியா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணு கூட அடிக்கடி விளையாடுவாங்க. இப்போ கூட அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்ப கோயில்ல சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு சேர்ந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. மகேஷ்க்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, தங்கச்சி தாங்கிக்க மாட்டாங்க, கூடியே இருந்து நல்லபடியா பாத்துப்பாங்க. இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே பாசமா இருக்காங்கன்ற மாதிரி சாங்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் மகேஷும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. தங்கச்சி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன விஷயம்னு கேக்குறாரு. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா நமக்கு காட்டுறாங்க. பஸ் ஸ்டாப்ல இவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபரு வேற ஒரு பொண்ணை தப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அதை பாக்குற தங்கச்சி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போனை புடிங்கி பாக்குறாங்க. இதனால சுத்தி இருக்க எல்லாருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. தங்கச்சி கோவப்பட்டு அந்த நபரை கண்ணத்திலேயே அரைஞ்சிருவாங்க. அதே மாதிரி போலீஸை வர வச்சு அந்த நபரை பிடிச்சு தராங்க. என் மேலேயே கை வச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கோவமா சொல்லிட்டு போயிருப்பான். அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாத அண்ணன், நான் இருக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. தங்கச்சியும் காலேஜ் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் தான் எப்பவுமே பிக்கப் பண்ண வருவாரு. அண்ணனுக்கு கால் பண்ணி தகவல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த நபர் எதிர வரான். அவனை பார்த்து இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவன் கையில ஆசிட் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். சடனா இவங்க மூஞ்சில அடிச்சிடறான். இவங்க வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து பார்க்கும்போது இவங்க மட்டும் தான் விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. உடனே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நபர் யாருன்றது மகேஷ்க்கு தெரியும்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடுறாரு. அது மூலியமா போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் தங்கச்சிக்கு அந்த மாதிரி காயம் ஏற்பட்டுச்சுல, தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இதை பாக்குற இவருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணு அடிக்கடி விளையாடுறதுக்காக வருவாள்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணை விளையாடுறதுக்காக வந்திருக்கா. அப்படி வந்தவ இவங்களை பார்த்தோன்னே செம்மையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இப்ப முகம் வித்தியாசமா இருக்குல்ல, அதை பார்த்து ரொம்ப பயப்படுறா. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. தங்கச்சியும் வீட்டுல போய் வெட்டுருங்கன்னு சொல்றாங்க. இவரும் பக்கத்துல போய் வெட்டுறாரு. தங்கச்சி நிலைமையை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி தங்கச்சியை பார்த்து பேசுவோன்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது தான் தங்கச்சி சூசைட் பண்ணிருக்கிறது தெரிய வருது. கையெழுத்து தான் சூசைட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து ஃபீல் பண்றாரு. பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இவங்க விசாரணை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி மகேஷை மட்டும் இவங்களால ரீச் பண்ணிருக்க முடியாது. அதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ எப்ப கடைசியா பார்த்தேன்னு கேக்குறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கடைசியா பார்த்தேன். தங்கச்சி பாதிக்கப்பட்டதுல இருந்து அவனை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மோனிகாவோட தங்கச்சியும் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சாம் வாசல்ல விழுந்து கிடக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அக்கா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப வெளியே மோனிகாவும் வந்து இந்த விஷயத்த பாக்குறாங்க. இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சதை நினைச்சு மோனிகா சந்தோஷப்படுறாங்க. தம்பி இந்த நிலைமையில கிடைச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா பீட்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. நீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. அப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னமோ நீ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்ன, இதான் நீ பாத்துக்கிற அழகா அப்படின்ற மாதிரிலாம் பையனை போட்டு திட்டுறாரு. கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் யார் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருல, எனக்கு மகேஷ் மேலதான் சந்தேகமா இருக்கு, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே மகேஷை தேடிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல இந்த அண்ணன் பீட்டருக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு மகேஷை பத்தி தெரிய வந்துருது. இதை பத்தி எல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவன் போட்டோ அனுப்பியிருக்கேன், அவன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப பீட்டரும் ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை பாக்குறதுக்காக வராரு. இவன் பேரு மகேஷ், இவன் எங்க இருக்கான்னு தெரியல, நீ தான் கண்டுபிடிச்சு கதையை முடிக்கணும், நான் வந்து முடிக்கிறேன், நீ பிடிக்க மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் கில்லரும் ஏத்துக்கிறாரு. மகேஷ் அவரோட நம்பரை யூஸ் பண்றதை நிறுத்திட்டாரு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி 3 வாட்டி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிருக்கான், அந்த இடத்துல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் அடுத்து யாரை கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கொல்ல வரும்போது கூட பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப பொண்ணு மேல ஆசிட் அடிச்ச ஒரு நபரை காட்டுறாங்க. இவன் கூட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆட்கள் யோசிக்கிறாங்க. அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்றாங்க. யாராவது அட்டாக் பண்ண வந்தா அவங்கள பிடிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. இந்த பீட்டரோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவன் ஊசியை வாங்க வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த மாதிரி ஊசி கிடைக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்கள் இருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவனை கண்டுபிடிச்சு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் அண்ணன் கோவப்படுறாரு. இந்த சைடு போலீஸுங்க இருக்காங்கல்ல, அவர் கடைசியா போன பகுதியை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த நபரை தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் மகேஷோட போட்டோவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நபர் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அந்த நபர் யாருன்னு காட்டாமே நமக்கு சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப மகேஷ் இருக்கார்ல, ஒரு இடத்துல மருந்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாரு. அவர் மருந்து வாங்கினது மூலியமா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை ஃபாலோ பண்றாங்க. ஆளுங்க ஃபாலோ பண்றாங்கன்னு மகேஷ்க்கும் தெரியுது. வேகமா கார்ல போயிட்டு இருக்காரு.
அதை மீறியும் இந்த கான்ட்ராக்ட் கில்லர் இருக்கார்ல ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இவன் கதையை இங்க முடிக்க கூடாதுன்னு தூக்கிட்டு போயிடுறாரு. இப்போ ஒரு இடத்துல வச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதே சமயம் அண்ணன் பீட்டருக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. அவருமே இந்த இடத்துக்கு வந்து காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவன் பயப்படவே மாட்டான். எதுனால என்ன பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கத்தி வச்சு திரும்ப திரும்ப அவனை குத்துறாரு. அந்த நபரை இந்த இடத்துல இறந்து போன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பீட்டர் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வராரு. மகேஷ்னு ஒருத்தன் தான்ப்பா இந்த விஷயத்த பண்ணான், அவன் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மகேஷோட பாடியை இவங்க ஆட்கள் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. இப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரு கொலை பண்ணி போட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவர் சீக்கிரட்டா ஒரு மைக்கை செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. சரி, இவர் சீக்கிரட்டா ஒரு மைக்கை செட் பண்ணி வச்சிருக்காருன்னு ஆட்கள் சொல்றாங்க. அந்த சீக்ரெட் மைக்ல பீட்டர் தான் கொன்னாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அதனால வீட்டுக்கு வந்து பீட்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதனால தான் சாவறதுக்கு முன்னாடி கூட சிரிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பீட்டர் யோசிச்சுக்கிட்டே போறாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறத பத்தி நியூஸ்ல சொல்றாங்க. இத அந்த அப்பா கவனிக்கிறாரு. அதே சமயம் மோனிகா இருக்காங்க பாத்தீங்களா, ஃபேமிலியோட இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒரு பையன் பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். இவன் வேற யாரும் கிடையாது, வேற ஒரு பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்சவனா இருப்பான். இவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த மர்ம நபர் இவனை ஃபாலோ பண்றாரு. மகேஷ் தான் அந்த மர்ம நபர்னா இவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. இவர் பொறுமையா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஆனா சட்டுன்னு அந்த பையன் திரும்பி மிடில் ஃபிங்கரை காட்டுறான். ஏன்னா சுத்தி போலீஸ் இருக்காங்க. இந்த விஷயத்தை இந்த மர்ம நபரும் தெரிஞ்சுக்கிறாரு. கோவப்பட்டவர் அவன் மண்டையிலேயே ஃபோர்ஸா அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. போலீஸும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. ஒரு இடத்துல வச்சு இவரை லாக் பண்றாங்க. மகேஷை தாண்டி ஒரு கில்லர் இருக்கான்றதை இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல சீக்கிரட்டா ஒளிஞ்சு கவனிச்சிருப்பாங்க. இவனையும் லாக் பண்ணிருக்காங்க. இப்ப இவனோட முகத்துல இருக்க மாஸ்கை ஓபன் பண்றாங்க. பார்த்தா இவனுக்கும் மூஞ்சில ஆசிட் அடிச்ச மாதிரிலாம் இருக்கு. இவன் பேரு ரகு அப்படின்றது. இங்கதான் ரகுவை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் எனக்கு தெரியும்னு மகேஷோட போட்டோவை பார்த்து சொன்னார்ல, அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க. மகேஷ் மட்டும் தனியா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ரகு கூட சேர்ந்து தான் பண்ணிருப்பான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி இந்த இடத்துல சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்றாரு. இங்கதான் ரகுவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரகுவை பொறுத்த வரைக்கும் சினிமால எப்படியாவது ஆக்டரா மாறிடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாரு. ஆனா பெருசா இவருக்கு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. நீ எப்பதான்டா ஆக்டர் ஆவ, நான் சாவறதுக்குள்ளயாவது ஆயிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா மாறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதையும் பாப்போன்ற மாதிரி அப்பா கிண்டல் பண்றாரு. இப்ப ரகுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரம் போர்டு விளையாடுறதுக்காக வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுமே அதை வச்சு இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து கால் வருது. உங்க ஆடிஷன் ஃபுட்டேஜை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை இவரும் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இவரும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ரகு வெயிட் பண்ணிட்டு இருக்க பஸ் ஸ்டாப்ல ஒருத்தன் வேகமா பைக்கை வந்து நிறுத்துறான். அங்க இருக்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பொண்ணு இவனோட லவ்வை ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்னடி குறைச்சல, எதுக்காக லவ்வை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறான். அப்படி பேசினவன் ஆசிட் எடுக்க போறான். இதை பாக்குற ரகுவும் தடுத்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கோவப்பட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரு மூஞ்சில ஆசிட் அடிச்சிடறான். இவரும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற அவன் இருக்கான்ல, தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி வேகமா ஓடிடுறான். ரகு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு பாத்தீங்களா, அது எல்லாம் இந்த விஷயத்தினால நாசமா போயிடும். அப்ப இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபருக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட அந்த நபரை புடிச்சு தந்துருவாரு. இதே சமயத்துல தான் மகேஷோட தங்கச்சியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மகேஷ் இவரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. நடுவுல ரகு கிட்ட பேசுறதுக்காக வருவாரு. ரெண்டு பேருமே ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பண்றவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சேர்ந்து செயல்படலாம் நினைச்சிருப்பாங்க. மகேஷ் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, அவங்கள மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு மாட்ட வச்சிருப்பாரு. இப்ப இவங்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. நாங்க மாட்டுவோம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணோம், எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாம் அப்பா சீட்டு கிடைக்கிற வரைக்கும் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த கட்சி தலைவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியாட்கள் வந்திருக்காங்க. அவரோட ரெண்டு பசங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவருக்கா சீட்டு தரப்போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சீட்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தலைவரும் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நியூஸ் மூலியமா கவனிக்கிறாரு. இப்ப நேரடியா தலைவருக்கே கால் பண்ணி நியூஸை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. என்னால வேற என்ன சொல்ல முடியும், கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை ஆற போடுவோம், அதுக்கப்புறம் சீட்டை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம அப்பாவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. பையனையும் இவரால காப்பாற்ற முடியல. அப்படியே கட் பண்ணி நமக்கு மோனிகாவை காட்டுறாங்க. மோனிகாக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுல இருந்து சாரா சரியாவே பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப சாரா மன்னிப்பு கேட்கறதுக்காக கால் பண்றாங்க. ஆனா மோனிகா போனையே எடுக்க மாட்டாங்க. மோனிகாக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும், நம்ம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சாரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுவை பிடிச்சிருக்காங்கல்ல, ரகுவை இப்ப ஜெயில விடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாதுகாப்போட இவனை ஜெயில விட்டுறாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டபிளும் இவனோட செல்லுக்கு இவனை கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தனை பாக்குறான். அதாவது இவன் மூஞ்சில ஒருத்தன் ஆசிட் அடிச்சான் பாத்தீங்களா, அவன் இந்த ஜெயில தான் இருக்கான்னு தெரிய வருது. உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே சொல்லிட்டு கிளம்புறான். அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு செல்லை கவனிக்கிறாரு. அந்த செல்லுல தான் பீட்டரோட ஆட்களும் இருக்காங்க.
நீயும் அவனும் சேர்ந்து தானே என்னை மாட்ட வச்சீங்க, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பா உன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ரகு பெருசா கண்டுக்க மாட்டாரு, பாத்துக்கலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.